எல்லா கட்சிகளுமே உங்களுக்கு தெரியும், ஓட்டுக்கு எவ்வளவு தரலாம் என்று திட்டமிட்டு அதை கவரிலே கொடுக்கலாமா, இல்லை கையிலே கொடுக்கலாமா, இல்லை நாம் கொடுத்தால் மாட்டிக்குவோமா, தெருவிலே கொடுத்தால் சீமான் பிள்ளைகள் நம்மளை அடித்து தொழுத்து விடுவார்களா என்ற அச்சத்திலே வெளியே வரவில்லை. எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகள், சீமான் தம்பிகள். ஆகவேதான் தொடர்ச்சியாக களமாடி வருகிறோம். நமக்கு என்ன கோபம் வருகிறது என்றால், எங்களது சின்னத்தை வைத்து நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று சிந்தித்த பிஜேபி அரசுக்கு அண்ணன் செந்தமனும் சீமானும் அவர் தம்பிகளும் தங்களது எண்ணத்தை வைத்து வென்று விடுவார்கள் என்று ஏன் மறந்தார்கள் என்று தெரியவில்லை. நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். நான் இந்த மேலே 5வது வீடு தான் ஐயா எஸ்.ஆர். விஜயகுமார் வீடு. அவர் தான் இந்த எம்பிக்கு மேல அவர் தான் எம்பி. அந்த ஒரு முறை மட்டும்தான் அவர் எம்பி. மற்ற தொடர்ச்சியாக மத்திய சென்னையிலே எம்பி யார் என்று கேட்டால் தயாநிதி மாறன். அவருக்கு எதற்காக ஓட்டு போடுகிறது என்ற ஒரு கேள்வித்தான் நாம் இங்கே கேட்க இருக்கின்றோம். தயாநிதி மாறன் ஒரு முறை அல்ல, 4 முறை, ஏன் அவங்க அப்பன் ஒரு முறை, தொடர்ந்து 5 முறை, 25 ஆண்டுகளை தின்று விட்டார்கள். திரும்பவும் நான் நின்று ஜெயிக்கிறேன் சொல்றாங்க. நீங்களும் ஒரு ஓட்டு போட்டு நினைக்கிறீங்க, எப்படி நியாயம்? சரி, அவர் டெல்லிக்கு 5 முறை 4 முறை போனாங்களே, டெல்லியில போய் பார்லமெண்ட்ல எந்த ஆணையை போடுங்க கேட்டா ஒரு ஆணையம் போடுங்கள. திரும்பவும் ஜெயிக்க வச்சு என்ன பண்ணுவாங்க? ஒரு மாதிரியும் புரிய மாட்டாரு. அது புரிஞ்சுங்க. இப்ப ஒரு போராளி என்ன பண்ண போறாரு? ஒன்றும் பண்ண மாட்டார். என்ன ஆகவேதான் உறவுகளே, திரும்ப திரும்ப சொல்றோம், உங்களுக்காக உழைக்கின்ற பிள்ளைகள் நாங்க எல்லாம். பாருங்க, எளிய பிள்ளைங்க, பெரிய சுதந்திர பிள்ளைங்க கிடையாது. உங்க வீட்டு பிள்ளைங்க. நீங்க அண்ணன் சீமானுக்கு 13 ஆண்டுக்கு முன்னே நீங்க வாக்களிச்சிருந்தாக்க நாங்க கத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவரை கத்த விட்டுட்டு நீங்க யாருக்கா போறீங்க? நீங்க ஓட்டு போடுறது யாரு? திருட்டு பைய, அயோக்கிய பைய, முடிச்சவைக்கு மல்ல மாறி, என்ன இந்த கெஞ்சா வைக்கிற பைய, சாராயம் முடிச்சுட்டு மல்லாந்து இவனுக்கெல்லாம் ஓட்டு போடுவீங்களா? தூய ஒரு அரசியலை புதியதொரு தேசம் செய்வோம் என்று சொல்றது எங்க அண்ணன் சீமானுக்கு ஏன் போட மாட்டேங்கிற உறவுகளை புரிஞ்சுக்கோங்க. யாருக்காக கத்துறோம்? உங்களுக்காக தான் கத்துறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். திரும்ப 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 இந்த பிள்ளைங்க பாருங்க, எங்களுக்கு பெரிய பெரிய கொள்ளையடிச்ச விடுதான் ரெய்டு விடுவாங்க. நாம் தமிழ் விட்டு ரெய்டு. ஆனா அதுலயும் நமக்கு ஒரு பெருமை என்னன்னா, எல்லாமே சொன்னாங்கல்ல, நாம் தமிழ் கட்சி பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம். இப்ப என்ன சொல்றான்? ஐயா நரேந்திர மோடியை தெளிவாக அறிவித்து விட்டார், நான் பிஜேபிக்கு பி டீம் திமுக நாம் தமிழ் அல்ல. அதான் ரெய்டுனா. இதை புரிஞ்சுக்கணும். இப்ப தெளிவாயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றான்? சின்னத்தை பிடிக்கிட்டான். அந்த சின்னத்துக்கு யாரு? அதே ஒரு லெட்டர் படிக்கிற ஒரு பிக்காளி பையன். அந்த கட்சி பேர் நினைப்பு சொல்றேன், பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி. அப்படி ஒரு கட்சிங்க, ஒரு லெட்டர் படி கட்சி. அவனுக்கு சின்னத்தை கொடுக்குறான். அவன் என்ன பண்றான்? அந்த சின்னத்தை வச்சு கூகி விற்கிறான். சின்னம் எங்கிட்டு இருக்கு, வரீங்களா வரீங்களா? உடனே ஓடுறாரு. யாரு? திராவிட மாடல் அனுப்புறாரு. அவர் யாரு? திராவிட தெலுங்கு தேசம். அட ஐக்கிய பேருங்களா, முடியல. அவங்க சுத்த விளையாட்டு இந்த நரித்தனம் முடியல. என்ன சரா சின்னம் போச்சு, சின்னம் போச்சுன்னா ஒண்ணு இல்ல, முடிஞ்சு போச்சு. எந்த ஆட்டம் வந்துச்சுல, ஒளி வாங்கி மைக்கு சின்னம் வந்துருச்சு, அதுல களமாடுறோம், நானும் வாக்கு செய்யலாம், வெட்டி போடுறோம். உனக்கு என்னடா? அவங்கிட்ட போய் தூது விட்டு அதை வச்சு விளையாடுறானுங்க. என்ன ஆகவேதான் மக்கள் திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயம் சொல்றதுதான். என்ன இந்த மோடி கவர்மெண்ட்டும் ஒன்னும் செய்யாது, திராவிட மாடலும் ஒன்னும் செய்யாது. உங்களுக்காக உழைக்கத்தான் இந்த நாம் தமிழ் பிள்ளைங்க களத்துல நிக்கிறோம். எல்லாம் பாருங்க, மேலே போட்டா யார் ஆடுவாங்க? நயன்தாரா மாதிரி பெரிய ஆர்டர் பண்ணி ஆடுவாங்க. எங்க பிள்ளை செல்லம சுத்துறான். இதாங்க வீர பரம்பரை, இதான் மாத தமிழ் பரம்பரை. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அப்படி எங்களை கண்காணிச்சிருவோம். திரும்பி பாருங்க, இந்த பிள்ளைங்க எப்படி போடுறாங்க, என்ன பேசுறாங்க, இதை கொஞ்சம் கண்காணிங்க. தொடர்ச்சி அவங்களுக்கே வாக்கு போட்டுறீங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஒரு சின்ன உதாரணம் வந்தது, வெள்ளம் வந்தது. அவங்க எங்க போனாங்க? எல்லாரும் கேட்டாங்க, 4000 கோடி எங்கன்னா சுவாகான்ட்டான், முடிஞ்சு வச்சு தெரியலன்ட்டான், தெரியல பண்ணிட்டான். என்ன அப்படி ஒரு கட்சி தேவையா நமக்கு? அவன் எவ்வளவு கொடுத்தாலும் தேடுவான். ஏன்னு கேளு, அவன் அப்ப தேட சொல்லி கொடுத்தான், புள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை புரிஞ்சுக்க மக்களே. ட்ரைனிங் பரம்பரையா வந்து ட்ரைனிங் இது. அவங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரோ, எப்படி கொள்ளையடிக்க வேண்டும், மாட்டிக்காம கொள்ளையடிக்க சொல்லி கொடுத்து போயிருக்காரு. அதனால அவர் கொள்ளையடிக்கிறார். என்ன அவர் கொடுத்த அறிக்கையெல்லாம் பாருங்க, ரொம்ப தெளிவா கொடுப்பாரு. ஆனா ஒன்னும் செய்ய மாட்டாரு, ஒன்னும் செய்ய மாட்டாருங்க. மக்களுக்கு அவர் கொடுத்த அறிக்கை, நான் வந்தால் சாராய கடையை மூடி விடுவேன். நம்பிட்டோம்யா, நம்பிட்டோம். எங்கள் ஐயா விற்கு வந்தால் சாராய கடை உறுதியாக மூடுவார். நம்பிட்டோம். நாங்களும் வந்து விட்டார். 3 ஆண்டு தொடர போறார். மூடினாரா? மூடவில்லை. என்ன பண்றாரு? புதுசா வீரன் என்ற ஒரு சரக்கு அறிமுகப்படுத்தார். லூசு பயிலாம்
நாங்க நீ என்ன சொன்னாலும் நம்ம பைத்தியம் கூட்டமா நாங்க நினைச்சு பாருங்க. ஏங்க குடிக்க வச்சு கொள்றாங்க இவங்க. கழுத்தறுத்து கொண்டா மட்டும்தான் கொலை நினைக்காதீங்க. குடிக்க வச்சு கொள்றதும் கொலைதான். ஏகப்பட்ட பேரை ஐயா முதல்ல கொண்டுகிட்டு இருக்காரு. இதை நம்பலாம். நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கான். ஏன் குடிக்கிறான், குரல் அழுகி போய் செத்து போயிடுறான். ஏன்னா இது போன்ற தவறைதான் ஐயா தொழில் செய்யாரு. அவர் கொடுக்க அறிக்கை நம்ம எல்லாம் புதுசா தயார் பண்ணுவோம். அவங்க ஜெராக்ஸ் தான் கொடுப்பாங்க. என்ன முன்ன என்ன கொடுத்தாங்களோ அதை இப்ப கொடுப்பாங்க, நாளைக்கு தான் கொடுப்பாங்க. ஆகவேதான் உறவுகளை அவங்களை இனியும் நம்பி போஜனம் இல்லை. உங்களுக்காக உழைக்கிறதுக்கு தான் இந்த நாம் தமிழர் கட்சி கலந்து நிற்கிறோம். ஆகவேதான் திரும்ப உங்களுக்கு வலியுறுத்துறோம். வேட்பாளர் பாருங்க, வேட்பாளரை பாருங்கள். யாரு? நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமான் தெளிவாக சீமான் அவர்கள் ஒரு முடிவு எடுத்து ஒரு மருத்துவரை மத்திய சென்னையிலே நிறைய நோய்வாய்ப்பு கிடக்கு. மத்திய சென்னை என்ன இதை திருத்தி சமசீர் செய்ய வேண்டும் என்றால் ஒரு மருத்துவரை களமிறக்க வேண்டும் என்றால் ஐயா மருத்துவர் கார்த்திகேயன் அவரை களமிறக்கிறார். சொல்லுங்க பாப்போம். இதே கார்த்திகேயன் மேல ஒரு வழக்கு தான் சொல்லுங்க. ஒரே ஒரு வழக்கு, ஒரு அவதூறு ஒண்ணு இல்ல. தூய பிள்ளைகள் தேடாதீங்க சீமான், தூய பிள்ளைகள் தேடுறார். என்ன அப்படிப்பட்ட பிள்ளைகளை உங்களுக்கு உழைக்கிறதுக்கு அனுப்புறாரு. அது புரியாம நீங்க அந்த அயோக்கிய பிள்ளைகள் ஓட்டு போடாதீங்க, கொஞ்சம் மாத்தி போடுங்க. இப்ப குட்ட சின்ன கூட அருமையான சொல் நமக்கு. இப்ப நாம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் திராவிட மாடலுக்கும் தமிழ் தேசிய மாநிலம் சீமானுக்கும் சண்டைங்க. நாங்க இன்னைக்கு போடுவோம், நாளைக்கு போடுவோம். குறுக்க இந்த ஆட்டுக்குட்டி எதற்காக வருகிறது? இதுதான் தெரியும் எனக்கு. இது ஏன் ஊருங்க? நான் தமிழன், தமிழ் தேசம், தமிழ்நாடு. நான் கத்துறேன், என் மண்ணை களவாடுறான், மணல் நிற்கிறான், மழை காணும், இங்க போங்க கோத்த காணும். நான் கதறேன், நீ எப்ப வர? என்ன சின்ன உனக்கு தாம்பரையா? வா வா வாடி வா. அதுதான் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன திமுகவுக்கும் நாம் நடக்கிறது பங்காளி சண்டை. எப்பவும் சண்டை போட்டுக்குவோம், நாளைக்கு கூப்பிட்டு சண்டை போடுவோம். இங்கதான் இருக்கோம். பிஜேபிக்கும் எங்களுக்கும் என்ன ஒட்டும் உறவும் இல்லை. என் நிலமா நான் சாப்பிடுவானா? என் உடையாவும் போடுவான் அவன். எனக்கு என்னங்க ஒரு ஒற்றுமை இருக்கு. அவன் வேற, நான் வேற. நான் பேசுற மொழி வேற, அவன் பேசுற மொழி வேற. அவர் திட்டங்கள் வேற, என்னோட திட்டங்கள் வேற. எனக்கும் அவனுக்கும் 7 வருஷம் 8. அப்படிப்பட்ட ஒரு பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஓட்டு கேட்டு வருது? நீங்க எதுக்கு ஓட்டு போடுறீங்க? யோசிச்சு பாருங்க. ஏன் போடணும்? 10 ஆண்டு இருந்தாங்க, எந்த மட்டும் சொல்லுங்க பாப்போம். மோடி செஞ்ச காரியம் இதான் அப்படி என்று ஒன்றை சொல்லுங்க, நான் ஓட்டு போடுறேன். ஒன்றும் செய்ய மாட்டான். என்னென்னமோ சொல்லுவா, ஒன்றும் நடக்காது. என்ன ஆனா கரெக்டா மாட்டிக்க மாட்டான், கவனமா இருப்பான். இப்ப அண்ணாமலை இறக்கி விட்டுருக்கான். இங்க ஒண்ணுதான், என் மக்களிடம் மண்டிட்டு கேட்கிற மக்களே, உங்களுக்கான சின்னம் தான் இந்த ஒளி வாங்கி என்ற மைக்கு சின்னம். இந்த சின்னத்தை ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்தால் அது நீங்கள் வெற்றி பெற்றது போதுதான் கணக்கு. அப்படியே எனது தம்பி மருத்துவர் கார்த்திகேயன் வெற்றி பெற்றதும் கூட இந்த பகுதியில் மருத்துவர் கார்த்திகேயன் எம்பி அல்ல, என் தம்பி ஐயப்பன் எம்பி. அது அந்த அளவுக்கு வேலை செய்வோம். ஆனால் ஆட்டுக்குட்டிகள் ஜெயிச்சா யாருங்க எம்பி? யார போய் கேட்போம்? இருப்பானா? உங்களுக்கு ஒரு உண்மை சொல்ற உறவுகளே, நான் துறைமுகத்துறை சார்ந்தவன். 57வது வட்டம் என்ற ஒரு வட்டம் அங்குதான் வருகிறது. அங்கே திமுக திட்டமிட்டு தமிழ்களை தூக்கி எறிந்துவிட்டு 57வது வட்டத்திலே ராஜேஷ் ஜெயின் என்ற ஒரு வடநாட்டு மார்வாடியை சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சது திமுக. அவனை எலெக்ஷன்ல பார்த்தாங்க, சத்தியமான பார்க்கலங்க. அவன் முகமே மறந்து போச்சு. அப்படித்தான் இருக்கும். எப்படி தயாநிதி மாறன் தேர்தலுக்கு வருவாரோ அப்படித்தான் இந்த ஆட்டுக்குடி கட்சியும் வரும். அதுதான் சொல்றேன். உங்க பிள்ளை இப்ப நீங்க அண்ணன் பார்த்து பேசலாம், உன் குறைகளை சொல்லலாம், அவருக்கு நிதி சொன்னோம்னா அவர் வாங்கி அவங்க செய்வாரு. அந்த நம்பிக்கை இல்லாம அவங்களுக்கு போட்டீங்கன்னா அண்ணன் சொன்னதுதான் வாய்ப்பு இல்லை ராஜா. நீங்க ஓட்டு போட்டாலும் உங்களுக்கு உழைப்போம், எங்களை நீங்கள் கடந்து சென்றாலும் உங்களுக்கு உழைப்போம். ஏனென்றால் நாம் தமிழ் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். அதை பார்த்துக்கணும். எங்கிருந்து வந்த பிள்ளைகள் அல்ல, எல்லாமே இந்த சூளைமேடு எக்மோர் தொகுதி சேர்ந்த பிள்ளை தான் நிக்கிறோம். எல்லாமே புதுசா யாரும் இல்ல. ஆனா கூலிக்கால் கூப்பிடல, எல்லாம் என் தம்பி அண்ணன் மாமட்டை நாம் தமிழ் குடும்பம் வந்து நிக்கிறோம். அப்படி ஒரு அரசியல் கட்சி, தூய அரசியல் கட்சி இந்த தமிழ்நாட்டில் காட்டுக்கு பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். தூய்மையா இருக்கங்க. கொலை பண்ணாமா, கொள்ளையடிச்சமா, மணல் நிறுத்தமா, எதுவும் செய்யல. தூய இந்த மண்ணை பெரிய சொர்க்க பூமியா மக்கள் கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற ஒரு தத்துவத்தை அழிஞ்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு துணை நில்லுங்க. அதை விட்டு அவனுக்கு துணை போகாதுங்க. உறவுகளை கனவு சொல்லுங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்? சரி, இந்த பிள்ளைங்க 10 வருஷமா கத்தனா
அவங்க சின்னத்தை மோடி பிடிக்கிட்டாரு, ரைட்டு, ஏன் விட்டாக்க அவங்க வெளியிடாம பயம். ஒரு செய்தி தான். ஏன் அந்த சின்னத்தை பிடினா தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்த இளைஞனும் அண்ணன் செந்தமன் சீமான் பின்னால் தான் இருக்கிறார்கள். அண்ணாமலை பின்னால் ஆடு மாடு தான் இருக்கிறது தவிர இளைஞர்கள் இல்லை. அப்போ சீமானை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் முதலிலே அவர் சின்னத்தை பிடுங்க வேண்டும் என்று திட்டமிட்டு பிடினான். இருந்துச்சுங்க. இது நடந்தது. எங்களுக்கு தெரியும். என்ன ஐயா, நான் உங்களை பார்த்த அரசியல் பண்ண வந்த பிள்ளைங்கள் ஐயா, 32 நாடு கணிடு சுட்ட போது கூட மண்டிட்டு வாழ்வதை விட சண்டைட்டு சாவதே மேல் என்று சொன்ன தலைவரோட பிள்ளைங்க நாங்க. இந்த அண்ணாமலை பார்த்து இந்த மோடியை பார்த்தா எப்படி நாங்க சொல்லுங்க பாப்போம். என்ன அச்சுறுத்தல? எதுக்கு இது? நீ வெல்ல முடியுமா? ஒருவேளை இந்த மத்திய சென்னையிலே எனது மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்த விட்டாலும் நாங்கள் பிஜேபி வீழ்த்துவோம். பிஜேபி எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களை வீழ்த்துவோம். ஏனென்றால் எங்களது முதல் எதிரி அவன் தான். முடிவு பண்ணிட்டோம். வா பேசிக்குவோம். என்ன, என் மக்கள் இன்று தோக்கடிக்கலாம், நாளை வெள்ள வைப்பார்கள் நம்பிக்கை இருக்கிறது. வெள்ள வைப்பார்கள் உறுதியாக. ஆகவே தான் சொல்றேன், கவனமா இருங்க, ஓட்டு போடுங்க. நம்ம சின்னம் மைக் என்ற ஒளி வாங்கி சின்னம். இதுக்கு இடையில பாருங்க, இப்பதான் கவனம் பாருங்க, சத்தமே போட மாட்டான். நாலு அன்னைக்கு ஒரு 3 நாள் கழிச்சுதான் ஓட்டுன்னு வச்சுங்க. வீதி வீதியா வருவான், சந்து சந்தா வருவான், சந்து பந்தில போவான், ஒரு அட்டை வச்சுப்பான், குவிப்பான், எத்தனை ஓட்டுமா எல்லாம் கேட்பான். கவனமா அவன் கொடுக்கிற அனைத்து தொகையும் வாங்கிங்க, தப்பு இல்ல. அனைத்தும் உயர்த்த பணம் அல்ல, கொள்ளையடித்த பணம் பெற்றுக் கொள்ளுங்க, அது உங்க பணம் தான். ஆனால் வாக்கு செலுத்த போகும்போது நீ கவனமா இருக்க வேண்டிய ஒரே சின்னம் அண்ணன் சீமான் எடுத்துக் கொள்ளுங்கள். அண்ணன் சீமான் தான் இந்த மைக்கு. செந்தமன் சீமானும் இந்த மைக் சின்னம் ஒண்ணுதான். அவர் எண்ணமும் அவர் சிந்தனையும் ஒன்றுதான். அதுதான் ஒளி வாங்கி என்ற மைக் சின்னம் என்று நினைச்சுட்டே போங்க. இல்ல உங்களை கழிச்சு விட்டுருவான், எல்லாம் அதுக்கே பண்ணிக்கிறான். கவனமா இருங்க. ஆகவே சொல்றேன், உங்களுக்கு ஒரு செய்தி. இந்த மத்திய சென்னையிலே மிக சிறப்பான ஒரு வேட்பாளரை அண்ணன் அறிமுகம் செய்து வைத்துள்ளார். அதற்கு அண்ணன் செந்தமன் சீமானுக்கு முதல்ல வாழ்த்து சொல்லணும். இப்படி ஒரு பிள்ளைகள் குறித்து வாழ்த்து சொல்லணும். ஏனென்றால் நன்கு அறிந்த பண்பாளர், படித்தவர் பண்பாளர், எங்க நண்பர். ஆகவேதான் சொல்றோம், நாங்க தெளிவா இருக்கோம். தெளிவா ஓட்டு போடுங்க. வெற்றி உடனே இலக்கு. இந்த பிள்ளை ஜெயிக்க வைங்க. அனைத்துக்கும் மொத்தம் வரமாட்டாங்க. மழை நனைஞ்சு போ, வீட்டை இடிக்கிறான், என்ன ஆபத்து வருது, வரமாட்டான். அப்ப மக்கள் கூப்பிடுங்க, சீமானுக்கு கூப்பிடுங்க, சீமானுக்கு கூப்பிடுங்க, சீமானுக்கு கூப்பிடுங்க. அப்ப கூப்பிடுறீங்களா? அப்படித்தான் இது தேர்தல் காலம். மற்றவங்களுக்கு தேர்தல் காலம், எங்களுக்கு சண்டை காலம். என்ன இங்க உண்மைக்கும் என்ன அநீதிக்கும் சண்டை நடக்குது, பணத்துக்கும் பாசத்துக்கும் சண்டை நடக்குது. இதுல நீங்க உண்மையான ஆட்களை தேர்வு பண்ணி ஓட்டு போடுங்க. அவங்க தான் கூட நிற்பாங்க. அனைத்திலும் நிற்போம், நல்லது கெட்டது அனைத்து நிற்போம். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர் தான் அண்ணன் கொடுத்துருக்காரு எங்களுக்கு. வணக்கம், நாம் தமிழர்.